ஹாய் நண்பர்களே, இது உங்கள் நண்பன் வெப். தெரியாதவற்றை தெரிய வைப்பது. தமிழ் ஆண்ட்ராய்ட்ஸ் பக்கத்திலிருந்து உங்கள் தோழி சித்ரா. இன்னைக்கு நம்ம பார்க்க போற அப்ளிகேஷனோட பேர் ஹலோ இங்கிலீஷ் அப்படிங்கிறது. இந்த அப்ளிகேஷன் டிஸ்பிளேல இருக்கு பாருங்க. இந்த அப்ளிகேஷன் தான். இந்த அப்ளிகேஷன் எதுக்கு பயன்படுது அப்படின்னா, நீங்க உங்களோட சொந்த மொழிகளிலிருந்து, தாய்மொழிகளிலிருந்து, அதாவது தமிழா இருக்கட்டும், தெலுங்கா இருக்கட்டும், கன்னடம், ஹிந்தி, உருது, இந்த மாதிரி எந்த மொழிகள் நீங்க பேசக்கூடியவராக இருந்தாலும் அந்த மொழிகளில இருந்தே நீங்க ஆங்கிலம் எப்படி கற்றுக்கொள்ளலாம், இங்கிலீஷ் எப்படி கற்றுக்கிறது அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம் இந்த அப்ளிகேஷன்ல. இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு அதுக்கு தான் பயன்படுது. இது நீங்க இந்த அப்ளிகேஷனுக்குள்ள பாத்தீங்கன்னா, நீங்க என்ன மொழி பேசுறீங்களோ அந்த மொழிகள்ல இருந்தே எப்படி பேசலாம், எப்படி மற்றவங்கள்ட்ட கான்வர்சேஷன் உரையாடலாம், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை இந்த அப்ளிகேஷனை பயன்படுத்தி நம்ம கற்றுக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இந்த அப்ளிகேஷனை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கணும். டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் இந்த வீடியோக்கு மேலேயே இருக்குது. ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுங்கள். ஓகே, ஸோ ஓப்பன் பண்ண வேட்டி நார்மலாக உங்களோட அக்கௌண்ட் நார்மல் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுற மாதிரி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணதும் இந்த அப்ளிகேஷன்ஸில் என்னென்ன மாதிரி நம்ம கற்றுக்கலாம், நம்மளோட மொழியிலேருந்து என்ன மாதிரி கற்றுக்கலாம் நம்ம பார்க்கலாம். இப்போ நீங்கள் ஸ்டார்டிங் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது உங்களோட லாங்குவேஜ் ஏதாவது செலக்ட் பண்ண கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் என்ன மொழி வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். 15 மொழிகளில் இருந்து நீங்கள் ஆங்கிலம் கற்றுக்கலாம். இந்த அப்ளிகேஷனை பயன்படுத்தி 15 மொழிகளில் இருந்து நீங்கள் இங்கிலீஷை ஈஸியாக லேர்ன் பண்ணிக்க முடியும். ஓகே, அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இதான் உங்களோட ஹோம் பேஜ். அதாவது இந்த அப்ளிகேஷன் நீங்கள் பயன்படுத்த ஆரம்பிச்சதுல இருந்து டெய்லி உங்களுக்கு வீட்டு பாடம், ஹோம் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லியும் கொடுத்துருவாங்க. நீங்கள் அந்த அப்ளிகேஷன் ஈஸியாக அதுலேயும் நீங்கள் கற்றுக்கலாம். அதாவது நீங்கள் கற்றுக்கிறது சிறிதாக இருக்காமல் பெரிதாக இருக்கிறதுக்காக தான் டெய்லி நீங்கள் வீட்டு பாடங்கள் கற்றுக்க தான் இங்கிலீஷ் நல்லா டெவலப் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி வீட்டு பாடங்கள் கொடுக்குறாங்க. மேலே 3 டாட் இருக்கு பாருங்க, அதை டச் பண்ணுங்க. டச் பண்ணிங்கன்னா கீழே கொஞ்சம் மூவ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஆப் லாங்குவேஜ்னு இருக்கும், அதை டச் பண்ணிக்கோங்க. ஆப் லாங்குவேஜ் அப்படிங்கிறத நீங்கள் டச் பண்ணிட்டு நீங்கள் என்ன மொழி வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்க, இங்கிலீஷ் ஃப்ரம் அரபிக் இருக்கு, பெங்காலி இருக்கு, பங்களாதேஷ் இருக்கு, குஜராத் இருக்கு, ஹிந்தி இருக்கு, கன்னடா இருக்கு, மலையாளம் இருக்கு, அண்ட் நிறைய இருக்கு, பஞ்சாபி அண்ட் தமிழ், தெலுங்கு, உருது, இந்த மாதிரி 15 மொழிகள் இருக்கு. நீங்க தமிழ்ல இருந்து இங்கிலீஷை கத்துக்கணும், உங்களுக்கு அது சுலபமா இருக்கும்னா நீங்க அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. இல்ல இங்கிலீஷ்ல இருந்து தெலுங்கு வேணும், தெலுங்கு மொழிகள்ல இருந்து நீங்க இங்கிலீஷ் கத்துக்கணும் அப்படின்னா அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கலாம். எது வேணுமோ நீங்க அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு செலக்ட் ஆயிரும். தென் அகைன் வெளியே வந்துருங்க. வெளியே வந்துட்டு இங்க பாத்தீங்கன்னா மேல ஒரு நீங்க உங்களுக்கு தேவையான பிக்சர்ஸ் இந்த மாதிரி அந்த பிக்சர்ஸ் கேட்பாங்க, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா ரேங்க் அண்ட் பாத்தீங்கன்னா காயின்ஸ் இருக்கு. இதெல்லாம் எதுக்கு பயன்படுது அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்த்தரலாம். அண்ட் இது பாத்தீங்கன்னா அந்த ரேங்க் நீங்க எவ்வளவு காயின்ஸ் ஏர்ன் பண்ணிட்டு இருக்கீங்களோ அந்த காயின்ஸுக்கு தகுந்த ரேங்க் உங்களுக்கு இங்க கொடுப்பாங்க. தென் அகைன் பாத்தீங்கன்னா நீங்க எவ்வளவு காயின்ஸ் ஏர்ன் பண்ணிருக்கீங்க, இன்னும் எவ்வளவு காயின்ஸ் பேலன்ஸ் இருக்கு, எவ்வளவு காயின்ஸ் யூஸ் பண்ணிருக்கீங்க அப்படிங்கறது உங்களுக்கு டிஸ்பிளேல காட்டும். அண்ட் டெய்லி ஒர்க்ல நீங்க எவ்வளவு முடிச்சிருக்கீங்க உங்களுக்கு அப்பப்போ அப்டேட் ஆகும். டெய்லி ஹோம் ஒர்க் இல்ல ஏதாவது புது புது வார்த்தைகள் உங்களுக்கு நோட்டிபிகேஷனும் வரும். நோட்டிபிகேஷன் வேணாம் அப்படின்னா நீங்க கட் பண்ணிக்கலாம். உங்களோட ஆப்ஷன் தான் அது. செகண்ட் பாடங்கள் போயிடலாம். பாடங்கள்ல பாத்தீங்கன்னா நிறைய பாடங்கள் இருக்கு. எப்படி அப்படின்னா, அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ நீங்க ஹாய் ஹலோ சொல்றதுல இருந்து, வாட் இஸ் யுவர் நேம்னு கேட்கறதுல இருந்து, உங்களோட பெயர் என்ன அப்படின்னு கேட்கறதுல இருந்து ஃபுல் அண்ட் லென்த்தா நீங்க இங்கிலீஷ் ஃப்ளோவா பேசுற அளவுக்கு பாடங்கள் இருக்கு. ஆனா ஒரு குறிப்பிட்ட பாடங்கள் மட்டும்தான் இந்த அப்ளிகேஷன்ல உங்களுக்கு ஓபன் ஆயிருக்கும். ஒரு குறிப்பிட்ட பாடங்களுக்கு மேல பாத்தீங்கன்னா அன்லாக் ஆயிருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாருங்க, நம்ம பாடம் 1 அப்படிங்கிறது பெயரை கேட்க மற்றும் சொல்ல கத்துக்கிறது. இது எப்படி அப்படின்னா, நம்மளோட பெயர் கேட்கறாங்க அப்படின்னா எப்படி பெயர் கேட்பாங்க அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கலாம். பெயர் கேட்டா நம்மளோட பெயரை எப்படி சொல்லணும் அப்படிங்கறதையும் கத்துக்கலாம். தென் இது பாருங்க, ஹலோ நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் அப்படிங்கறதையும் அதாவது நீங்க இப்ப நார்மலா ஒரு ஃப்ரெண்டையோ உறவினரையோ பார்க்கும்போது நீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்கறதுக்கும், நான் எப்படி இருக்கேன், நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்றதையும் நீங்க இங்கிலீஷ்ல எப்படி கத்துக்கலாம். அந்த மாதிரி நீங்க எங்க இருந்து வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்க எப்படி கத்துக்கிறது. சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ், அதாவது இப்போ நம்மளோட அதுக்கப்புறம் நீங்க நார்மல் பேசிக் கத்துறதுக்கு அப்புறம் கிராமர் படி கொஞ்சம் கொஞ்சமா எப்படி கத்துக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அண்ட் கீழே நீங்க அப்படியே மூவ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதுல பாத்தீங்கன்னா பாடம் 25 வரைக்கும்
பாடம் 25 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாக வந்து அந்த இதில் இருக்கிற இதுலேயே உங்களுக்கு அந்த பாடங்கள் ஓப்பன் ஆகிருக்கும். அந்த அப்ளிகேஷனில் 25 வரைக்கும் நீங்கள் கற்றுக்கலாம். 26 பாடங்களுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் காயின்ஸ் கொடுத்து தான் அதை அன்லாக் பண்ணும். ஒன்றும் இல்லை, காயின்ஸ் கொடுக்குறது அன்லாக் இல்லை. நான் ஆல்ரெடி ஒன்று ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். எகைன் உங்களுக்கு ஒன்று ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஜஸ்ட் இதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா அன்லாக்னு பூட்டு மாதிரி ஒன்று இருக்குது. தென் இப்படி தான் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கும். இந்த பேஜை ஓப்பன் பண்ண முடியாது. நீங்கள் வந்துட்டு இந்த 10 காயின்ஸ் கொடுக்கணும். ஒவ்வொரு பாடத்துக்கும் ஒவ்வொரு காயின்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். இதை வந்து நீங்கள் 10 காயின்ஸ்க்கு வந்து இதை டச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஓகேன்னு கேட்கும். ஓகே கொடுத்துருக்கேன். ஓகே கொடுத்தீங்கன்னா இந்த பாடம் வந்துட்டு கங்க்ராச்சுலேஷன்ஸ், இந்த பாடம் ஓப்பன் ஆயிடுச்சுன்னு சொல்லி காட்டும். இப்படி நீங்கள் உங்களோட பாடங்களை நீங்கள் தொடர்ந்து கற்றுட்டு வரலாம். நீங்கள் முதல் பாடங்கள்ல இருந்து கற்றுட்டு வர உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பாயிண்ட்ஸும் ஆட் ஆகும். தென் நீங்களும் நல்லா டேலண்டாக வந்துடுவீங்க. ஓகே, ஸோ அதுக்கு தான் நல்ல நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டு வரணும். ஸ்டார்டிங் பேசிக்ல இருந்து தான் நீங்கள் கற்றுக்கிட்டு போகணும். அப்போ தான் வந்து முழுமையாக தெரியாதவங்க தெரிஞ்சுக்கலாம். இல்லை எனக்கு ஓரளவுக்கு தெரியும், என்னோட பேர்லாம் கேட்க தெரியும் அப்படின்னு நினைக்கிறவங்க கற்றுக்காக பின்னாடி போக வேண்டாம். முதல் பாடங்கள்ல இருந்து கற்றுக்கிட்டு வாங்க. அப்போ தான் உங்களுக்கு கிளியராக எல்லாமே டீட்டெயிலாக புரியும். ஓகே, தென் பயிற்சி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல்லாக எல்லா பாடங்களும் படித்து எல்லாமே முடிச்சிட்டிங்க, இல்லை நான் பாதி தான் முடிச்சிருக்கேன், இருந்தாலும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுக்கு தான் இந்த பயிற்சியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு நியூஸ் பேப்பர் கொடுத்துருப்பாங்க. நியூஸ் பேப்பர் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஓப்பன் பண்ணி காட்டுறேன். அந்த நியூஸை வந்து நம்ம எப்படி வாசிக்கிறது, அதாவது இங்கிலீஷில் கொடுத்துருப்பாங்க. நம்ம அந்த நியூஸை வந்து எப்படி வாசிக்கலாம், அந்த நியூஸ் வாசிக்கிறதுலேருந்து உங்களுக்கு புரிஞ்சதுக்கு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய விதம் இருக்குது. ஓகே, இங்கே பாருங்கள் நியூஸ் கொடுத்துருக்காங்க. தென் இந்த மாதிரி நிறைய நியூஸும் கொடுத்துருப்பாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கான்வர்சேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல். நீங்கள் பாடங்கள் கற்றுக்க கான்வர்சேஷனும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இதில் வந்துட்டு நீங்கள் நார்மலாக ஒருத்தங்கிட்ட பேசுகிற மாதிரி உங்களுக்கு கொஸ்டினும் அவங்களே கொடுத்துருவாங்க, ஆன்சரும் அவங்களே கொடுத்துருவாங்க. இப்போ நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் பேசுகிற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ நம்ம வந்து இதில் வாட் இஸ் யுவர் நேம் அப்படின்னு சொல்லணும். வாட் இஸ் யுவர் நேம் அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னா நமக்கு இங்கே வந்து ஆப்ஷனில் வந்துட்டு கரெக்டாக ராங்கா தப்பா அப்படின்னு காட்டும். தென் அவங்களும் வந்து ஆன்சர் பண்ணுவாங்க. ஓகே, வாட் இஸ் யுவர் நேம். இப்போ வந்து நம்ம சொல்கிற சிக்னல் வந்து அவங்களுக்கு கரெக்டாக இல்லை அப்படின்னா இந்த மாதிரி தான் காட்டும். நம்ம எகெயின் வெளியே வந்துடலாம். இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக வந்து ஓப்பன் பண்ணி இது பண்ணிக்கலாம். வெயிட், நான் வெளியே வந்துடுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கான்வர்சேஷன் பண்ணுறதுக்கு, அதாவது உரையாடல், கான்வர்சேஷன் என்கிறது வந்து உரையாடல். ஒருத்தர்கிட்ட நீங்கள் நேரடியாக எப்படி பேசி உங்களோட இங்கிலீஷை வந்து இன்னும் வளர்த்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த விளையாட்டு எப்படி இருக்குது. அண்ட் கான்வர்சேஷன் இந்த பயிற்சி அதுதான் இருக்குது. ஆர்டிகல்ஸ் எப்படி வாசிக்கிறது, ஆர்டிகல்ஸுங்கிறது உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஒருத்தங்களை பற்றின டீட்டெயில்ஸ் அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. அதை எப்படி வாசிக்கிறது அப்படின்னு பார்த்துக்கலாம். கேம்ஸ் விளையாடுறதுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரி தான். இப்போது நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரீடிங் கேம், ஸ்பெல்லிங் பீ, கட்டிங் சாய் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா. இப்போ வந்து நம்ம ரீடிங் கேம் ஓப்பன் பண்ணுவோம். இதுலேயும் நீங்கள் லேர்ன் தான் பண்ண போகிறீங்க. ஓகே, ஸோ இதில் இருக்கிறது எல்லாமே நீங்கள் லேர்ன் பண்ணுறதுக்கு மட்டும்தான். இந்த மாதிரி வந்துட்டு ஓப்பன் பண்ணலாம். எப்படி இருக்குன்னு காட்டிடுறேன். ஓகே, இது வந்து நீங்கள் ஒவ்வொன்றா இங்கே கொடுக்க நீங்கள் அதை வாசிச்சுட்டே வரணும். நம்ம வாசிக்க வந்துட்டு நமக்கு கரெக்டாக ஓப்பன் ஆகிட்டு ஃபுல்லாக வரும். இல்லை அப்படின்னா க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு இதாயிரும். நீங்கள் அதை வாசிக்கிறதுல இருந்து நீங்கள் உங்களை ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். அந்த வேர்ட்ஸ் எல்லாம் வந்து சி, வாஸ், ஜஸ்ட், இந்த மாதிரி 11 months, ஓல்டு, இந்த மாதிரி வர வார்த்தைகளை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வரணும். அதுக்கு தான் வந்து இந்த விளையாட்டு வந்து பயன்படுது. ஓகே, ஸோ இந்த மாதிரி நிறைய நீங்கள் கற்றுக்கிறது மட்டும் இல்லாத உங்களுக்கு இங்கே வந்து ஒரு ஃபுல் ட்ரைனிங் கொடுத்துட்ற மாதிரி ஆயிடுச்சு. ஓகே, ஸோ நீங்கள் வேறு யார்ட்டையாவது போய் ட்ரைனிங் எடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. நீங்களே வந்து விளையாண்டுக்கலாம், நீங்களே ட்ரைனிங்கும் எடுத்துக்கலாம். அந்த அப்ளிகேஷன் பயன்படுத்தி, இந்த அப்ளிகேஷன் மட்டும் இருந்தால் போதும் உங்களோட மொபைலில். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா அகராதியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில வார்த்தைகள் உங்களுக்கு தெரியல, இல்லை ஒவ்வொரு வார்த்தைக்கும் மீனிங் தெரிஞ்சுக்கணும். இப்போ வாட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரியல அப்படின்னா, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு அதை காட்டுறேன். என் வார்த்தைகள் உங்களுக்கு கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு வார்த்தை கொடுத்துருப்பாங்க, அதுக்கான தமிழ் மீனிங்கோட கொடுத்துருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். அது இல்லாத எக்ஸாம்பிள் நம்ம அந்த வார்த்தையை பயன்படுத்தி எப்படி சொல்லலாம். இப்போ நான் அனைத்து வார்த்தைகள் உங்களுக்கு ஈஸியாக புரியணுங்கிறதுக்காக நான் அனைத்து வார்த்தைகளில் இருந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். நிமிஷம்.
இப்போ இதில் என் வார்த்தைகள் அப்படிங்கிறத நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணது வேட்டி பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ஃப்ரெண்ட் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னு கேட்டிருக்கேன். ஃப்ரெண்டுக்கு உண்மையான மீனிங் என்ன? நண்பன். ஓகே, ஜஸ்ட் மினிட் லோட் ஆகட்டும். சரி, நண்பர், ஃப்ரெண்ட் அப்படிங்கிறது நண்பர் அப்படிங்கிறது வந்து அந்த மாதிரி உங்களுக்கு இதை புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு வார்த்தை கொடுத்துருக்கோன்னா அதுக்கு தமிழ் மீனிங் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த அகராதி பயன்படுது. ஓகே, இந்த மாதிரி நிறைய வார்த்தைகளை நீங்கள் புது வார்த்தைகள் டெய்லி உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டு இருக்கும். நீங்கள் புது வார்த்தைகள் கற்றுக்கிட்டு வரலாம். இதுலேயும் நிறைய வார்த்தைகள் நீங்கள் கற்றுக்கிறதுக்காக இது பயன்படுது. சரி, இப்போ பாடங்கள் போயிடலாம். பாடங்கள் வந்து நான் எப்படி கற்றுக்கிறது அப்படின்னு பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் பாடத்தை நான் செலக்ட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் இந்த ஒரு பாடம் பார்த்தரலாம். எல்லா பாடமும் பார்த்தா வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும். ஸோ அதனால் நான் இந்த ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி இருக்கும் அப்படின்னு நான் காட்டுறேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பாடம் வந்து ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அண்ட் நான் எகெயின் வேறு ஏதாவது ஓப்பன் பண்ணுறேன். இப்போ இதை ஓப்பன் பண்ணுறேன். செகண்ட் பாடம். ஓப்பன் ஆகிட்டு இருக்கு. ஜஸ்ட் அ மினிட். இங்கே பார்த்தீங்கன்னா ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹலோ நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு நம்ம எப்படி கேட்குறது. ஓகே, ஸோ அதை தான் கற்றுக்க போகிறோம். நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு கேட்டால் நல்லா இருக்கேன் அப்படின்னு எப்படி சொல்கிறதுங்கிறத பற்றி தான். ஓகே, அவங்க நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு கேட்டால் நான் நல்லா இருக்கேன் அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் கற்றுக்கலாம். 9 காயின்ஸ் வந்து நம்ம இந்த லெசனில் வந்து ஏர்ன் பண்ணலாம். ஓகே, அண்ட் கண்டினியூ கொடுத்துருவாங்க. எகெயின் கொடுத்ததுக்கப்புறம் இங்கே பாருங்கள் ஹலோ அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. தென் வணக்கம். இதில் வந்து சரியான ஆங்கில முயற்சியை தேர்வு செய்யுங்கன்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஹலோ அண்ட் வணக்கம் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. இதில் நம்ம இங்கே கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸில் இதில் ஹலோ அப்படின்னு சொன்னால் ரெண்டுக்கும் எது பொருந்தும்? ஹலோ அப்படின்னா வணக்கமும் பொருந்தும், ஹலோவும் பொருந்தும். அப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குட் நைட், ஹவ் ஆர் யூ, குட் மார்னிங், நார்மல் ஹலோங்கிற ஆப்ஷன்ஸ் தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். ஓகே, தென் அதை செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்ட் ஆன்சர்னு சொல்லிடுச்சு. ஓகே, அதுக்கான மீனிங்கும் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. என்ன அதுக்கான கரெக்டான பொறுத்து என்னன்னு கொடுத்துட்றாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தங்களை மீட் பண்றோம், இன்னொருத்தங்க அதுக்கு என்ன பதில் சொல்றாங்கன்னு காட்டுது. ஓகே, நம்ம செலக்ட் கண்டினியூ கொடுத்துருங்க. நம்ம மீட் பண்ணா நம்ம எப்படி இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்குவோம் அப்படிங்கறத நம்ம கொடுத்துருக்காங்க. இப்ப பாருங்க, வணக்கம் நான் தமிழ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதனோட சரியான மொழிபெயர்ப்பை தேர்வு செய்யுங்கன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, அதுக்கு நம்ம வணக்கம்க்கு நார்மலா ஹலோ யூஸ் பண்றோம். ஸோ ஹலோ ஐ எம் தமிழ் அப்படிங்கறதான் கரெக்டான ஆன்சர். ஏன் நான் அப்படின்னா ஐ எம். ஸோ யூ ஆர் தமிழ், மை செல்ஃப் தமிழ், ஐ இஸ் தமிழ்லாம் வந்து நமக்கு கிராமர் வரிசையில் வந்து அது பொருந்தாது. ஸோ ஹலோ ஐ எம் தமிழ் அப்படிங்கிறதா கரெக்ட் ஆன்சர். ஓகே, தென் இந்த மாதிரி வந்து நீங்கள் கண்டினியூ கொடுத்துக்கிட்டே போனீங்க அப்படின்னா ஒவ்வொரு கொஸ்டின்ஸாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும் கற்றுக்கிறத பற்றி. ஓகேவா? அண்ட் ஓகே, ஒவ்வொன்றா டீட்டெயிலாக சொன்னோம் அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக வீடியோ லென்த்தாக இருக்குங்கிறனால நான் கட் பண்ணிட்டேன். அண்ட் நீங்கள் வந்து ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி நீங்களே பாருங்கள், உங்களுக்கு புரியும் நல்லாவே. ஏன்னா உங்களோட மொழி சொந்த மொழி, நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்களோ அந்த மொழிங்கிறனால உங்களுக்கு சுலபமாக புரியக்கூடியதாக தான் இருக்கும். ஓகே, ஸோ கண்டிப்பாக இந்த அப்ளிகேஷனை ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான அப்ளிகேஷனாக இருக்கும் இந்த அப்ளிகேஷன். உங்களுக்கு தேவையான லாங்குவேஜை நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களோட செட்டிங்ஸ்க்கு நீங்கள் போயிட்டு நோட்டிஃபிகேஷன் வேணாம் அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் கட் பண்ணிடுங்க. காயின்ஸ்லாம் வந்து நீங்கள் விளையாட ஆட்டோமேட்டிக்காக காயின்ஸ் உங்களுக்கு ஆட் ஆகிட்டே இருக்கும். ஆட் ஆக வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் புது பாடங்களை வந்து அன்லாக் பண்ணிக்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ கண்டிப்பாக இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான அப்ளிகேஷனாக இருக்கும். எல்லாரும் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகே, இங்கிலீஷுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டான அண்ட் லாங்குவேஜ் ஆயிடுச்சு எல்லாருக்கும். ஓகே, ஸோ கண்டிப்பாக இங்கிலீஷ் வந்து ரொம்ப ஈஸியாக கற்றுக்கக்கூடிய லாங்குவேஜும் கூட, அதே மாதிரி கண்டிப்பாக கற்றுக்கக்கூடிய லாங்குவேஜும் அதுதான். ஏன்னா வந்துட்டு நம்ம எந்த மொழி சொந்த தாய்மொழி தெரிஞ்சவங்களா இருந்தாலும் நமக்கு இன்னொரு மொழி தெரிஞ்சவங்களாகவும் இருக்கணும். ஒரு மொழி தெரிஞ்சவங்களா இல்லாத பல மொழி தெரிஞ்சவங்களா கண்டிப்பாக இருக்கணும். அப்போ தான் வந்துட்டு நம்ம இந்த வேர்ல்டில் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்க முடியும். ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் இந்த அப்ளிகேஷன் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாம் கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட் இருக்குது கமெண்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் நம்மளோட பேஜில் கமெண்ட் பண்ணலாம். தென் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்க. தென் அதே மாதிரி நம்மளோட நண்பன் பேஜையும் லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காத நம்மளோட தமிழ் அண்ட் டெக்ஸ் பேஜையும் லைக் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ, பாய் பாய்.